நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டிடிவி தினகரன் எதனால உண்மையாலுமே வெளியே போயிட்டார்? அதுக்கு நயினா நாகேந்திரன் காரணமா இல்ல எடப்பாடி பழனிசாமி காரணமா? நயினார் நாகேந்திரன்லாம் காரணம் இல்ல. 2001 வந்து நயினார் நாகேந்திரன் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சசிகலா டிடிவி தினகரனால கொடுக்கப்பட்டது. அதனால நயினா நாகேந்திரன் திரும்ப வந்து பழி வாங்கிட்டாரு. அண்ணாமலை பாஜகவுக்குள்ள போர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. உட்கட்சி பூசல் இருக்கப்போ இருக்குது. உட்கட்சி பூசல்ல தான் பாஜக பின்னடைவே சந்திச்சு. அண்ணாமலை ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டார்ல, அவரு தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏத்துக்கிட்டாரு. அந்த பிரச்சனை முடிஞ்சது. இப்ப நான் கேக்குறேன், அண்ணாமலை முடியல பாஜகவை எதிர்க்கிறாங்க, நயினா நாகேந்திரன் முடியல. முடிஞ்சதாட்டு சர்மா முடிவு பண்ண முடியாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. பாஜக ஆல்ரெடி வந்து எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து ஈடுபடுத்தினாங்க. அதில் அமித்ஷா முக்கிய பங்கு வகிச்சார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ செங்கோட்டையனும் அதிமுகவை பிளவுபடுத்திடுவாரா அப்படிங்கறக்காக பாஜக இதை எப்படி அணுகுன்னு நினைக்கிறீங்க வரக்கூடிய நாட்டில்? அதிமுக உள்ளுவரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னதுதான் அமித்ஷா. வேலு கார்த்திகேயன் டிடிவியோட ரைட் ஹேண்ட், சசிகலா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவராக இருந்தவர். அவங்க நல்ல நெருக்கமானவர், பார்க் கவுன்சில் வைஸ் பிரசிடென்ட், என் நண்பர். அவர் இதை ஆர்குமெண்ட்டை தான் வைக்காரு. உள்ளுக்கு தெரியலன்னா நாங்கள் எங்களை எப்படி எடப்பாடியை சிஎம்மா சொல்ல முடியும்? அமித்ஷா பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு. அசம்பிளில் நாங்கள் அதிமுக தான், நாங்களும் அமமுகனாலும் அதிமுக அந்த ஒரு தாய் பிள்ளைகளுங்கிற அதுக்குள்ளே வராரு. அப்போ நாங்கள் எங்கள் ரூட்டை பார்த்துட்டு தான் போவோம், அந்த எண்ணம் தான் சொல்கிறாப்புல. அப்போ அவரவருக்கு ரூட்டை பார்த்துக்கிட வேண்டியதுதான். அமித்ஷா வந்து யாரை கட்டுப்படுத்த முடியும்? உங்களுக்கு எடப்பாடியே கட்டுப்படுத்த முடியல. அப்போ எடப்பாடி சிஎம்மா சொல்லணும், இன்னொருத்தரை விரும்பாதவரை எப்படி அமித்ஷா கட்டுப்படுத்திட முடியும்? இல்லை, அண்மையில் டிடிவி தினகரன் வந்து நாங்கள் ஒருவேளை அதிமுக தரப்பில் என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்ன ஒரு ஆள் திடீர்னு ஒரு முடிவெடுத்து என்டிஏ கூட்டிலேருந்து விலகிறார் அப்படின்னா அப்போ பாஜகட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்காரு, அது நடக்காமல் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக நடக்காமல் போயிருக்கிறதா உண்மை. நீங்கள் அவரோட 2 வருஷத்துக்கு முந்தைய அவருக்கு பிறந்த நாளில் 4 மணிக்கு அண்ணாமலை அவருக்கு ட்வீட் போட்டார். 5 மணிக்கு அவரை பாராட்டி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஆயுதமாக டிடிவி வேணும். அண்ணாமலை அதை பவர்ஃபுல்லாக பண்ணார். அண்ணாமலையே போன பிறகு பன்னீரையும் டிடிவியும் என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கு யார் இருக்கா? அண்ணாமலையே தலைவர் பதவியிலேருந்து போன பிறகு அந்த என்டிஏ கட்டி காக்கிறதுக்கு யார் இருக்கா? அப்போ நயினார் வந்து கூட்டணிக்காக ப்ரோ இபிஎஸ் ஆட்டு போடப்பட்ட தலைவர் தான். இன்னைக்குள்ள அந்த கருத்து வந்து எந்த அளவுக்கு வெயிட்டேஜ்ங்கிறது வர நாட்களில் தான் தெரியும். இப்போ டிடிவி தினகரன் எதனால உண்மையாலுமே வெளியே போயிட்டார்? அதுக்கு நயினா நாகேந்திரன் காரணமா இல்ல எடப்பாடி பழனிசாமி காரணமா? நயினார் நாகேந்திரன்லாம் காரணம் இல்ல. 2001 வந்து நயினார் நாகேந்திரன் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சசிகலா டிடிவி தினகரனால கொடுக்கப்பட்டது. அதனால நயினா நாகேந்திரன் திரும்ப வந்து பழி வாங்கிட்டாரு. நயினார் நாகேந்திரன் இன்னோசென்டா தான் சொன்னதா நான் கருதுறேன். 2 விஷயம் இன்னைக்கு உள்ளது கூட இன்னோசென்டா அவர் சொல்லிட்டாதான் நான் கருதுறேன் உண்மையிலே. ஏன்னா எனக்கு ஓகே, அது அவர் மாநில தலைவர். அவர் வந்து முதல் ரவுண்டு இன்னோசென்டாக சொன்னது என்னென்னா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அது வாங்கி கொடுத்துருப்பேன்னாரு ஓபிஎஸ்க்கு. அது தேவையில்லாதது. அந்த முடிவே சத்ரியன் குருமூர்த்தி மோடியையே பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொன்னவர். அவர் இல்லைன்னா மோடி பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் ஆயிருக்க முடியாது. சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை பயன்படுத்தணும்னு சொன்னார். ஏன்னா மிகுந்த மதிப்புக்கு மரியாதைக்குள்ளவர், சின்ன வயசுல இருந்து எமர்ஜென்சி எடுத்தவர், அவர் போபல்ஸ் அம்பலப்படுத்தியவர்னு அவரோட என்னோட ரெஸ்பெக்ட் வேற. அப்படிப்பட்ட சத்ரியன் குருமூர்த்தி சொல்லும் போதே மோடி இன்க்ளூசிவ் அலைன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொல்லி ஜெயித்தமேனா. உங்களுக்கு தெரியும், எல்லாமே தமிழ் மண்ணுக்கே தெரியும். சில விஷயங்கள் ஓப்பனாக சிலதில் பேச முடியாது. அதனால தான் நான் உங்கள் கேள்விக்கு வந்து ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்குள்ள லாப நஷ்டத்துக்கு எப்படி இருப்பாங்கிறதோட சொல்லிக்கிட்டு நான் முடிச்சிடுறேன். அதையும் தாண்டி சில சென்டிமெண்ட்ஸும் விளையாடும். இப்போ என்டிஏ கூட்டணி பலமா இருக்கா பலவீனமா இருக்கா? என்டிஏ கூட்டணி வந்து பலவீனமாக தான் இருக்குது. பலமாக இருக்கணும்னா அந்த கூட்டணி அமைஞ்ச நாளே எடப்பாடி உள்ள வாரான்னு சொல்லும்போது 20 உள்ள வாரான்னு சொல்லும்போது அவர் கூட இருக்கவங்களையும் இந்த 18 கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒன்றா வச்சு ஒற்றுமையாக பண்ணியிருக்கணும். இந்த 20க்காக தினகரன் ஓபிஎஸ் போன்றவங்களை வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வராமலே என்டிஏன்னு வச்சது தான் பிரச்சனை. இப்போ அண்ணாமலை கூட வந்து ஒதுங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் கேட்டால் எனக்கு கல்யாணம் இருக்குது, வேறு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, அதனால் நான் போகணும், அதனால நான் பங்கேற்கல அப்படிங்கிறாரு. அண்ணாமலை பாஜகவுக்குள்ளே போர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. உட்கட்சி பூசல் இருக்கப்போ இருக்குது. உட்கட்சி பூசலில் தான் பாஜக பின்னடைவே சந்திச்சு தமிழிசைக்கு எதிராக ஆர்கே நகரில் எல்லாரும் சேர்ந்து கூடி கும்மாளம் அடித்து பாஜகவை என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் நின்று அண்ணாமலை எமர்ஜ் ஆகிடக்கூடாதுன்னு ஈரோடு கிழக்குலையும் தமிழிசைக்கு ஆர்கே நகரில் பண்ணதை ஈரோடு கிழக்கில்
அண்ணாமலைக்கு பண்ணாங்க. அண்ணாமலை நிற்காமலே ஒதுங்கிட்டார். இல்லை இப்போ நயினா நாகேந்திரனுக்கு எதிராக அவர் வந்து கருத்து வைக்கிறாரா இல்லை ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிராகவே அண்ணாமலை கருத்து வைக்கிறாரா? நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக அண்ணாமலை கருத்து வைக்கல. நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக நானும் எதுவும் பேசல. நயினார் நாகேந்திரன் தகுதியான தலைவர் தான். ராமநாதபுரத்தில் இல்லை கட்சியை வலுப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் வெறும் பூத் கமிட்டி சார்ந்து சில நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்திட்டு கட்சி நாங்கள் வலுப்படுத்துகிறோம்னா இது எப்படி சரியா இருக்கும்? அண்ணாமலைக்குள்ள பிரச்சனையே எடப்பாடி தான். நயினார் நாகேந்திரன் அண்ணாமலைக்கு விரோதியும் இல்லை, எதிரியும் இல்லை. அவர் தலைவராக வந்திருக்கிறார், அவ்வளோதான். நயினார் நாகேந்திரன் இங்கே வந்து எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலை தான். எடப்பாடி அண்ணாமலை தன்னை 3வது இடத்துக்கு தள்ளிடுவாரோங்கிறதுக்காக 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு மக்களவையிலேயே அவர் மைனஸ்ன்னு சொன்ன 18. அண்ணாமலை ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டார்ல, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏத்துக்கிட்டாரு. அந்த பிரச்சனை முடிஞ்சது. இப்ப நான் கேட்க முடியல. அண்ணாமலை முடியல பாஜகவை முடிஞ்சதாட்டு சர்மா முடிவு பண்ண முடியாது. காங்கிரஸ் பார்லிமெண்ட் போர்டில் சஞ்சீவ் ரெட்டி பிரசிடென்ட் கேண்டிடேட் ஆட்டு முடிவாகுது. இந்திரா காந்தி பார்லிமெண்ட் மோடில் நிறுத்தின ஜெய்ஜன் ராம் தோற்று போகிறாரு. அதனால இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வேறு வழி இல்லாமல் சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரப்போஸ் பண்ண பிறகு மற்ற ஆட்கள்லாம் போய் சொல்கிறாப்புல சஞ்சீவ் ரெட்டி பிரசிடென்ட் ஆனால் உங்களை காலி பண்ணிடுவாங்க, பிரைம் மினிஸ்டரை மாற்றிடுவாங்க போது தன் சர்வைவலுக்கு எமர்ஜ் ஆகி 43% வாக்கெடுத்து மிகப்பெரிய மாஸ் லீடர் ஆகிறாரு. இன்னைக்கு அந்த துணியில் அண்ணாமலை ஏற்றுக்கிட்டாலும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தலைன்னா ஒரு வரையில் 2 வாள் இருக்க முடியாது. அண்ணாமலைக்கு எதிர்காலம் கேள்விக்குறி. அண்ணாமலை தன் எதிர்காலத்துக்கு தக்கனதான் எடப்பாடி அணுகுவார். அப்போ அண்ணாமலை மனசாட்சி எடப்பாடி பழனிசாமியை இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. எப்படிங்க ஏற்றுக்கும்? தேசிய கட்சி அந்த இதுக்குள்ள ஒரு மூவ் எண்டூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸு. எப்போ எப்படி அடிக்கணுங்கிறதுல அரசியல் இருக்குது. உடனே அவசரப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அடித்தாலாம் அரசியல் நிற்காது. நிதானமாக அந்த டைமிங் பார்த்து அடித்தாதான் அரசியலில் ஜெயிக்க முடியும். ஸோ ஒரு செட்பேக் வந்துட்டானா உடனே போய் சோர்ந்து இருக்கக்கூடாது. ஃபான் ஃபைட்டராக இருக்கணும், ஃபைட் பண்ணணும். போலீஸ் ஆஃபீஸர் ஃபைட்டிங் டெண்டன்சி உள்ளவர். சரியான நேரம் வரும்போது அந்த இதை அவர் கார்டை ப்ளே பண்ணுவார். அப்படி இருக்கும்போது ஒருவேளை அண்ணாமலையே வந்து இதை தூண்டி விட்டுருக்காரோ? அண்ணாமலை தூண்டி விடக்கூடிய அளவுக்கு இவங்களுக்குள்ள லாப நஷ்ட கணக்கு பார்க்க தெரியாதா? ஒவ்வொருத்தரும் எடப்பாடி பழனிசாமி தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கும் போது எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணிட்டு அண்ணாமலை முக்கியத்துவம் பெறணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவார்ல. ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய லாப நஷ்ட கணக்கு தான் முக்கியம். செங்கோட்டையனுக்கு நீங்கள் அண்ணா நீங்கள் அவர் கூட போய் என்னென்னா ஆக போகுது, அவரே ஜெயிக்க மாட்டார், என்ன ஆக போகுது, உங்கள் இடத்த தக்க வைங்கன்னு சில இதுகள் சொல்லியிருக்கலாம். தூண்டி விடுறது அர்த்தம் இல்லை. அப்படி சொன்னாலும் கூட தனக்கு எது நல்லது கெட்டதுன்னு இவ்வளோ வருஷம் அரசியல் இருந்த செங்கோட்டையனுக்கு தெரியாதா? இப்போ நான் வந்து வெளிப்படையாக தான் சொல்கிறேன். அண்ணாமலை எடப்பாடியை ஃபைட் பண்ணுறதா அண்ணாமலை எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சகாதேவ மாதிரி நான் மனசில் பட்டதை சொல்கிறேன். எனக்கு எடப்பாடியை வீக்கன் பண்ணுங்கிற ஆசை இருக்குது, வெளிப்படையாக தான் சொல்கிறேன். பட் தனக்கு எது நல்லது கெட்டதுன்னு அண்ணாமலைக்கு தெரியாதா? அது நல்லது கெட்டதுக்கு தானே அவங்க போவாங்க. செங்கோட்டையனுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாதா? ஒவ்வொருத்தரும் தங்கள் லாபத்துக்கு தங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தான் சுருடாக போவாங்க. இப்போ அண்ணாமலையை டெல்லி பாஜக என்னவா கன்சிடர் பண்ணுறாங்க? அவர் சாமானிய தொண்டர், நான் வந்து ஒரு காரியகர்த்தா அப்படின்னு மட்டும் எல்லா பேட்டிலையும் சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து வைக்கிறாரு. ஆனால் மற்ற முக்கிய அரசியல் தலைவர்கள், பாஜக முக்கிய தலைவர்கள் எல்லாரும் டெல்லி போயிருக்காங்க. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலையே டெல்லி பாஜக, நான் மோடிக்கு லாயலிஸ்ட்டு, மோடிக்காக நான் உழைக்கக்கூடியவன், தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா ஃபுல்லாக மோடிக்காக எந்த அளவுக்கு என்னோட நாலேஜ் ஒர்க்கு கான்டாக்ட்லாம் பண்ணியிருக்குங்கிறது மோடிக்கே தெரியும். தமிழ்நாட்டை பற்றி என்னோட ஒப்பீனியன் ஆட்டு கிடைச்ச 11.4% வாக்கில் 50%க்கு மேலே அண்ணாமலை மாற்றம்னு கொண்டு வந்த ஓட்டு. அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் முகமாக இருக்கிறாரு. 2014 நீங்கள் குஜராத் வளர்ந்துட்டுன்னு வளர்ச்சி நாயனாக மோடி வரும்போது தென் சென்னையில் மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு கேண்டிடேட்டு தான் வெற்றி பெற்றாங்க. 2019 நம்ம புல்வாமா அட்டாக்கை வச்சு தேச பாதுகாப்புங்கிற அளவில் மோடி வரும்போது தென் சென்னையில் கமல்ஹாசன் தான் அதிக வாக்கெடுத்தார். நம்ம அங்கே வெற்றி பெற முடியல. அதே வேளையில் தென் சென்னையில் பிஜேபியோட பயனியர்ஸான ஜனா கிருஷ்ணமூர்த்தி இல்லை கணேசன்ஜி போன்றவங்களோட சமூகம், இன்னும் பலர், எஸ்ஆர் சேகர், எல்லாம் எனக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரியவங்க பயனியர்ஸு. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க 3வது முறை நீங்கள் 2024 சிஎம்னு வரும்போது பிஎம்னு வரும்போது உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது அண்ணாமலை மாற்றம்னு சொன்னதும் பிராமண சமுதாயம் மாற்றத்துக்காக நம்ம வாக்களிக்கணும் இந்த முறைன்னு 3வது முறை உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா அதில் மாற்றம்ங்கிற இதை அண்ணாமலை கொண்டு வந்த ஒரு பிரச்சாரம் உங்களுக்கு வாக்கு வர்றதுக்கு காரணம். அந்த வாக்கில் அண்ணாமலைக்கு பெரும் பங்கு இருக்குது. அண்ணாமலை தமிழக பாஜகவின் முகமாக இருக்கிறாரு.
காந்தியை எதிர்த்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண காமராஜ் மாதிரி அது பெரிய கட்சி. அதனால ஈஸியாக காமராஜ் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி காந்தி அசிங்கப்பட்டுறக்கூடாது, கேவலப்பட்டுறக்கூடாதுன்னு வரராஜ் நாயர்கிட்ட அவர் தான் அங்கே பவர்ன்னு ஒத்துக்கிட்டு போயிட்டார். அதே மாதிரி ராஜீவ்காந்தியை எதிர்த்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண மூப்பனார் மாதிரி பாஜகவுக்குள்ள அண்ணாமலை பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. காரணம் அதுவே சின்ன கட்சி, 10% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சிக்குள்ள 50% அண்ணாமலைக்காக இருக்காங்கங்கிறதா 100% உண்மை. இது மோடிக்கு தெரியும், நட்டாவுக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், சந்தோஷுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டின் பாஜகவுடைய முகமாக அண்ணாமலை இருக்காருன்னு சொல்கிறீங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் அவுட் போடுறாங்க, ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகள் போடுறாங்க. அதில் குறிப்பாக வந்து அண்ணாமலைக்காக நான் கட்சியில் சேர்ந்தேன்னு சொல்லி அலிஷா அப்துல்லா ஒரு ஸ்போர்ட்ஸு அந்த பெண்மணி வந்து கடைசியாக வந்து உழைக்கிறவங்களுக்கு இங்கே வந்து அங்கீகாரம் இல்லை, இஸ்லாமியர்கள் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ மக்களுக்கு இந்த பொறுப்பு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ட்விட்டு போட்டு அவங்களுடைய பகிரங்கமான அந்த எதிர்ப்பை வந்து சொல்கிறாங்க. அது எல்லா தேசிய கட்சிகளும் இந்த இது இருக்கத்தான் செய்யும் சர்மா. அதான் நான் காமராஜ் மூப்பனார் உதாரணத்தை சொன்னேன். காமராஜ் அசட்டிவாக ப்ளே பண்ணார், மூப்பனார் பவர் பொலிட்டிக்ஸை நாசூக்கா பண்ணார். நானே மூப்பனார்கிட்ட போய் பேசும்போது சொல்லுவேன், அப்போ அவர் அமைதியாக தான்ப்பா பண்ண முடியும்னு சொல்லுவார். அந்த பவர் அவருக்கு இருந்தது, அதை டெல்லி வந்து அங்கீகரிச்சது. அதே மாதிரி அண்ணாமலைக்கும் அந்த பவர் இருக்குது. அவர் அண்ணாமலை அமைதியாக இருக்காரு, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இதுவும் என்டியூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸுங்கிறது தான் எல்லாத்துக்குமே பொருந்தும், அண்ணாமலைக்கும் பொருந்தும். அப்போ இந்த மாதிரி இந்த அதிருப்தி குரல்லாம் வருது இல்லை, அண்ணாமலைக்காக நான் கட்சியில் சேர்ந்தேன் இப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான குரல்கள்லாம் வந்து அண்ணாமலை எப்படி வந்து திரும்ப அவரு இதை என்கேஷ் பண்ண போறாரு? அதாவது கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பாங்கிறதுக்காக என்கிட்டே அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய பேர் என்னஜி இது கரப்ட் பர்சன்ஸாக நம்ம சிஎம்மாக சொல்லணுமா, அண்ணாமலை அண்ணா ஏன் முடிவெடுக்காமல் இருக்கிறாருங்கிறது என்கிட்டே பலரும் கேட்குறாங்க. அதே மாதிரி ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவங்கலாம் அண்ணாமலைக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், ஏன் அந்த இதெல்லாம் பேசுகிறாங்க. பட் இது வந்து ஒரு கலெக்டிவ் ஒரு இன்னொன்று நான் உங்களுக்கு கூடுதலாக சொல்கிறேன், அண்ணாமலை இப்போ வந்து முழுக்க அரசியல்வாதியாக மாறிட்டார், உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறாரு அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டேன். ஒரு முக்கியமான நபர்கிட்ட அவர் பேசியிருக்காரு. பவர் பொலிட்டிக்ஸில் அண்ணாமலை காங்கிரஸில் மாதிரி இங்கே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. பட் மேலே இருக்கவங்களுக்கு ஒரு பவருங்கிறது தெரியும், மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் பவர்னு தெரியும். ஸோ அதை மதித்து தான் தீரணும். அதனால தான் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கிடைக்குங்கிறதே அமித்ஷாவே ஓப்பனாக பேசினார்ல, அமித்ஷாவே அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினார்ல. இந்த கட்சியின் தன்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், காங்கிரஸ் தன்மையிலேருந்து மாறுபட்ட தன்மை. ஆனால் அண்ணாமலையோட ஸ்டேச்சருங்கிறது நம்பர் 1 பார்ட்டியான பாஜகவில் கர்நாடகாவில் எதியூரப்பா மாதிரி, நம்பர் 1 பார்ட்டியான யூபியில் கல்யாண் சிங் மாதிரி ஒரு 10% பலமே கொண்ட பார்ட்டியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அண்ணாமலை. காரணம் அந்த 10%க்கு அந்த கட்சியை கொண்டு வந்தது அண்ணாமலை, 11.4க்கு கொண்டு வந்தது அண்ணாமலை. ஏன்னா உங்களுக்கு கல்யாண் சிங் அந்த கட்சி 2% இருந்து 33 போகிறது வரை கல்யாண் சிங் தான் மோகம். அந்த மாதிரி காந்தி அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சோம், அது ஜாதிய முத்திரையில் அது கிடைக்கலங்கிறதும் எங்களுக்கு கடந்த காலத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு வாய்ப்பு முத்திரையும் அண்ணாமலைக்கு கிடைச்சிது. அதனால அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு தக்கன, தமிழக பாஜகவின் அளவுக்கு தக்கன, யூபி பாஜகவில் கல்யாண் சிங் மாதிரி, கர்நாடக பாஜகவில் எதியூரப்பா மாதிரி, தமிழக பாஜகவில் அண்ணாமலையும் ஒரு பெரிய முகம்தான். இது மோடி நன்மைக்காக நம்மளே மோடிக்கு இதை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அத்வானி காலத்தில், வாஜ்பாய் காலத்தில் கல்யாண் சிங், எதியூரப்பா, அனந்தகுமாருக்காக எதியூரப்பாவை நீக்கப்பட்டதும், இவர் பிரமோத் மகாஜன் கல்யாண் சிங்கை நீக்கினதும் கட்சிக்கு பெரிய இதான பின்னடைவை கொடுத்தது. இதே மாதிரி மதன்லால் குரானா பல விஷயங்கள் இருக்குது. உமாபாரதி எல்லாம் எந்தவித நியாயமும் இல்லாமல் இது பண்ணாங்க, அத்வானி தான் பண்ணது. அது அப்படியெல்லாம் எந்த சம்பவமும் இல்லாமல் இந்த கட்சிக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவிலே வந்து ஒரு தலைவராக எந்த மாநிலத்திலும் ரிவோல்ட் இல்லாமல், அதாவது பவர்ஃபுல் ஒரு லீடர் ரிவோல்ட் பண்ணாத அளவுக்கு கட்சியை கட்டி காத்துட்டு போகிறவர் மோடி. அவருக்கு அண்ணாமலை எப்படி கட்டி காத்து கொண்டு போகணும்னு நல்லாவே தெரியும். தலைவராக இருக்கும்போது அவருக்கான கிராஃப்ங்கிறது எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கிராஃப் இறங்கிருச்சு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் உங்கள் வாயால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய பேர் எங்கிட்டயே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கிராஃப் இறங்குது இல்லை, அது வரைக்கும் அவர் எப்படி ஹோல்டு பண்ணுவார் அண்ணாமலை? அரசியலில் இது சகஜம்தான். மீண்டும் என்டியூரன்ஸ் இன் வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸில் தான் போனோம். அப்போ அண்ணாமலை டிசம்பரில் ஏதாவது முடிவு எடுத்துருவாரா? ஏன் முடிவு எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கணும்? டிடிவி தினகரன் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஓபிஎஸ் ஆல்ரெடி கிட்டத்தட்ட என்டிஏவிலேருந்து வெளியே வந்துட்டார். அப்போ அண்ணாமலை ஏதோ ஒரு முடிவு எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்ல. சீட் ஷேரிங்கில் தான் எடுத்த வாக்குக்கு உரிய பங்கீடு வேணும்னு அண்ணாமலை எதிர்பார்ப்பார். அது எப்படி இருக்குங்கிறதா அவருக்கு வைட்டலாக இருக்கும். தலைமையும் அதை வாங்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.